ஹாய் அண்ட் ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன மூவி ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கிற அன்டில் டான். ஸோ இது வந்து டைரக்ட் பண்ணது யாருன்னா டேவிட் எஃப் சான்பர்க். இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கா. அப்படி ஸோ இதில் பெருசாக நமக்கு கேஸ்ட் அண்ட் க்ரூ தெரியல, ஏன்னா நடித்ததே வந்து ஒரு 7-8 பேர் தான். ஸோ அந்த 7-8 பேரும் அவங்கவுங்க கொடுத்த வேலையை கரெக்டாக கச்சிதமாக பண்ணிட்டாங்க. அண்ட் டைரக்டரும் அவருடைய செப்பீஸ் என்னவோ, எதை எழுதணுமோ, எதை எக்ஸிக்யூட் பண்ணணுமோ, எதை எடுக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டார். ஸோ அண்டு இது வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஓடுற அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான். பெருசாக லேக் அடிக்குமான்னு கேட்டால் எனக்கு எதுவும் பெருசாக லேக் அடிக்கல. நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு தமிழில் அவைலபிளாக கிடையாது, இங்கிலீஷில் தான் நான் பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இங்கிலீஷ் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஓரளவுக்கு சப்டைட்டில்ஸ்லாம் போட்டு பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோக்கு பெருசாக புரியாமலாம் இருக்காது, ஈஸியாகவே புரியும். அண்ட் அது இல்லாமல் இதனுடைய ஒன்லைன் எடுத்துக்கலாம். ஒன்லைன்றதை விட ஒரு 10 நிமிஷம் கதை சொல்கிறேன். இது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே ஒரு ஊருக்கு போகிறாங்க, ஒரு 5 பேர் சேர்ந்து. அந்த 5 பேர் எதுக்காக போகிறாங்கன்னா, அதில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த 5 பேரில் அந்த பொண்ணுடைய சிஸ்டர் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து தொலைஞ்சிட்டதா ஒரு பேச்சு. ஸோ அதனால் அந்த பொண்ணை தேடி போகிறாங்க இந்த 5 பேரும். ஸோ அந்த 5 பேரும் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி, அது ஒரு சூப்பர் மார்க்கெட், தனியாக ஊருக்குள்ளார இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு காட்டுக்குள்ளே. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு சில திங்ஸ் வந்து வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு ஷாப்கீப்பர் இருக்கார். ஸோ அவர்கிட்ட இந்த ஊரை பற்றி கேட்குறாங்க. அவர் வந்து அங்கெல்லாம் போனால் வந்து மறுபடியும் திரும்பி வர முடியுமா அப்படின்ற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதுவே வந்து ஒரு பயங்கரமான ஃபேக்டராக இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஹாரர் த்ரில்லர் ஃபேக்டர்ஸ்க்கான ஒன்லைன் தான் இது. இதை தாண்டி அவங்க கேட்காம அந்த ஊருக்கும் போயிடுறாங்க. க்ளோர் வேலி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டோடனே அங்கே என்ன ஆகுதுன்னா, போகும்போதே ஒரு இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது மழை ஸ்டாப் ஆகிடுது. அங்காண்ட மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது நார்மல் ஜோனில் மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது அந்த ஊரை தவிர. அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே உள்ளார போனோடனே என்னடா இது, இந்த ஊரில் மட்டும் ஏதோ ஒன்று ஹாரராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு மட்டும் தனியாக ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய பங்களா ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு காரெல்லாம் நிறுத்திவிட்டு அந்த ஊர் வீட்டுக்குள்ளார இறங்கி பார்க்குறாங்க. என்னடா அது, வீட்டுக்குள்ளார யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இருட்டி போயிடுது. இருட்டி போயிட்டதுக்கப்புறம் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை பின்தொடர போய் மாட்டிக்கிட்டவங்க தான் இந்த 5 பேர். ஸோ இதுதான் இந்த ஹாரர் எலமெண்ட்டோடைய ஒரு பேசிக் ஸ்டோரி. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் படத்தில் இருக்குது. பக்காவான எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தாங்க. டேரக்டர்லேருந்து ஆக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ஒர்க்கிங் ஸ்டைல்லே. அண்ட் அது இல்லாமல் லைக் இதில் 18+க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது கீழே இருக்கவங்க பார்த்தாங்கன்னா லைட்டாக பயப்படுவாங்க. நிறைய கில்லிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருக்குது படத்தில். கொலை செய்கிறது, அப்புறம் வந்து ரத்தம் தெரிக்கிறது, அதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. கை காலு எல்லாம் தனித்தனியாக வர அளவுக்குலாம் சீன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம் தான் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, லைக் எடிட்டிங் பேட்டர்ன்றது நிறைய இடத்துல வந்து என்னென்னா, ஒரு இதில் வந்து ஜிக்ஸாக்கான எடிட்ஸ் தான் தேவை. ஏன்னா இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நிறைய இடத்துல வந்து இந்த டைம் லூப் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக காமிக்கணுன்றதுக்காக ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா தான் ஒர்க்காக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வைஸ் ஒரு ஹாரர் த்ரில்லருக்கு என்ன மாதிரி சினிமாட்டோகிராஃபி கொடுக்கணுமோ அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஒரு பாயிண்டில் ஒரு பாட்டி வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்கள சுற்றி டார்க்காக இருக்கும். இந்த சைடு வந்துட்டு ஒரு ஹீரோயின், அதான் அந்த 5 பேரில் ஒரு பொண்ணு சொன்னோம் இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு இப்படி வருவாங்க உள்ளார. அவங்க சைடு வந்து ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்கும். என்னடா அது, ஒரு டெவில்கிட்ட போய் மாட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அது வந்து ஒரு இதுலேயே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க சினிமாட்டோகிராஃபி வைஸே. அதுக்கப்புறம் லைக் மியூசிக்ன்றது ஆப்வியஸாக படத்துக்கு ரொம்ப தேவை. அதில் எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் அவர் கொடுத்த 100% வேலையை தாண்டி ஒரு 101% அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாரு. நிறைய இடத்துல வந்து மியூசிக் தான் செம்மையாக அப்படியே ஹைப்பை கொடுக்குது படத்துக்கு. அண்ட் இதை தவிர படத்தில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆப்வியஸாக லைக் சில இடத்துல வந்து ரிப்பீட்டேட்டிவான சீன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த படத்துக்கு தேவை. அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு அதான் சொன்னேன் இல்லையா, 18+ சீன்ஸ் அது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அதை தவிர்த்து படம் பார்த்தோம்னா ஒரு நல்ல படம். ஆக்சுவலாக வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த ஹாரர் த்ரில்லர் ஃபேக்டர்ஸ் இருக்கிற ஒரு ஆடியன்ஸ்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகும். அடுத்து தவிர்த்து அதில் எதுவும் பேடு குட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் முடிஞ்சால் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது நான் எதில் வந்திருக்குன்னு சொல்கிறேன்னா, லைக் அமேசான் ப்ரைம் அதில் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டா வரட்டா, பை பாய்.